வெல்கம் பேக் டு ஸ்டடி ஃபோக்கஸ். ஸோ பர்சன்டேஜ் சீரியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் 8 லாஸ்ட் டாபிக் வந்து இந்த பார்ட் 8ல வந்து நம்ம கவர் பண்றோம். ஸோ அந்த டாபிக் நேம் என்னன்னா வந்து சொல்யூஷன் ஆர் மிக்சிங். ஸோ அதுதான் அதோட டாபிக்கோட நேம். என்னன்னா சொல்யூஷன்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க, ஏதாவது சம்திங் ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது வந்து ரிமைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த சொல்யூஷன் டாபிக்கை வந்து நம்மளால வந்து ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். சரியா? ஒன்னு வந்து பேசிக் மெத்தட், இன்னொன்னு வந்து ரேஷியோ மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்ல வந்து நான் ரெண்டையுமே உங்களுக்கு நடத்துறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்டோ நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல எது பெஸ்ட்னு ஏன்ட கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து ரேஷியோ மெத்தட் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து பேசிக் மெத்தட் வந்து எல்லாருக்குமே புரியும். பட் ஆனா என்னன்னா கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். ஃபார் மல்டிபிகேஷன் வந்து 75 into 25 ஆர் சம்திங் பிக் நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிகேஷன் பண்ற மாதிரி வரும். பட் ரேஷியோ மெத்தட்ல வந்து சிம்பிளா இருக்கும். 5 into 4 இந்த மாதிரி சிம்பிளா இருக்கனால அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் அந்த மெத்தட்ல வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் நோட் பண்ணிட்டோம்னா அந்த மெத்தட்ல வந்து நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரி, இந்த டாபிக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 டிஃபரெண்டான சம்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கிறேன். சோ வந்து பார்க்கலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. சோ இஃப் யூ ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. சோ இந்த செஷன்ல வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு 5 டிஃபரெண்ட் சம்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கிறேன். இந்த 5 டிஃபரெண்ட் சம்ஸ் வந்து நான் இங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம டாக்டர் ஆர்.எஸ். அகர்வால் புக்ல இருந்து எடுத்து வந்திருக்கிறேன். சோ வந்து ஐ திங்க் 181 சம்திங்ல நினைக்கிறேன், 181 to 186 நினைக்கிறேன். சரி, இந்த 5 சம்ல இந்த ஃபர்ஸ்ட் சம்ம தவிர்த்துட்டு ரிமைனிங்ல 4 சம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பேசிக் மெத்தடும் ரேஷியோ மெத்தட்லயும் சால்வ் பண்ணுவேன். ரிமைனிங் 3 வந்து ஐ சால்வ் பை ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்றேன். சரியா? சோ உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்குதோ நீங்க அந்த மெத்தட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி நீங்க அதோட ஸ்ட்ராங் ஆயிக்கலாம். ஓகே, லெட்ஸ் see the first sum. என்ன கொடுத்திருக்காங்க? A watermelon weight 20 kg with 96% of its weight is water. It allowed to dry. After that dry, only 95% of water in watermelon. Find how much reduced weight of watermelon. என்ன கொடுத்திருக்காங்க? இனிஷியலா ஒரு வாட்டர்மெலன் இருந்திருக்குது. அந்த வாட்டர்மெலன் என்னது 96% ஆஃப் வாட்டர் இருந்திருக்கு. அப்ப மீதி என்ன இருந்திருக்கும்? 96னா ரிமைனிங் 4% சாலிட் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ அந்த வாட்டர்மெலன்ல வந்து ட்ரை பண்றாங்க. ட்ரைனா என்ன? சப்போஸ் சன்லைட்ல வச்சிருக்கலாம், இல்லனா ஹீட் பண்ணிருக்கலாம், இல்லனா ஏதாவது ஒண்ணு பண்ணி ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணனும் என்ன ஆகுதுன்னா அதுல வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா எவாபரேட் ஆகுது. அதுல இருந்து நீராவியாகி மேல போயிடுது. அப்படின்னா ட்ரை பண்ணதுக்கு பிறகு அந்த வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குதா? 95% இருக்குதான். அப்போ ஸ்டார்டிங்ல 96 இருந்து இப்ப 95, சோ 1% லாஸ் ஆயிருக்கான். அப்படி லாஸ் ஆயினது சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வாட்டர் மெலனோட வெயிட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல 20 kg இருந்தா இப்ப அது எவ்வளவு கேஜியா இருக்கும் ஆஃப்டர் ட்ரை அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம தெளிவாயிட்டோம்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்ப பாருங்க, வாட்டர் மெலன். சோ வாட்டர் மெலன்ல வந்து என்னெல்லாம் இருக்குது? ரெண்டு பார்ட் இருக்குதா? ஒன்னு என்னது? the first one is என்னதுன்னா சாலிட் பார்ட். ஓகேவா? the second part என்னது? வாட்டர் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சோ எப்ப நமக்கு தெரியுமா ட்ரை இந்த வாட்டர் மெலன் நம்ம ட்ரை பண்ணா உங்களுக்கு எதுதான் சேஞ்ச் ஆகும்? சோ வாட்டர் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். சாலிட் பார்ட் என்ன ஆகும்? சாலிட் பார்ட் வந்து இட் நாட் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், சாலிட் பார்ட்டை வந்து நம்ம வந்து நாட் சேஞ்சிங் கொண்டு வந்து நம்ம ரெண்டு பேர் ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பண்ணலாம்னா இப்போ பிஃபோர் சாலிட் ஆஃப்டர் சாலிட் அப்படின்னு ரெண்டு கேஸா பிடிச்சிக்கலாம். சோ பிஃபோர் சாலிட் ஆஃப்டர் சாலிட். சரி, பிஃபோர் சாலிட்னா இதுக்கு முன்னக்கூட்டி ட்ரை பண்ணதுக்கு முன்னக்கூட்டி வந்து எவ்வளவு சாலிட் பார்ட் இருந்திருக்கும்னா 20 kgல 96% வந்து வாட்டர்னா ரிமைனிங் 4% என்னது? சாலிட். அப்போ 20 kgல 4% இருந்திருக்குமா? ஓகேவா? சரி, ஆஃப்டர் என்ன ஆகுது? 95% தான் வாட்டர் இருக்கு. அப்போ ரிமைனிங் 5% என்ன இருக்கும்? ரிமைனிங் 5% என்ன இருக்கும்? சாலிட் பார்ட் இருக்குமா? பட் நமக்கு ரெடியூஸ் வெயிட் தெரியாதா? அப்ப எக்ஸ் போட்டுக்கலாம். சோ டிவைட் பண்ணீங்கன்னா 5 4, சோ என்ன வருது? x = 16 kg. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தது வந்து என்னது? 20 kg. ட்ரை பண்ணதுக்கு பிறகு இருக்கிறத அதோட கேஜி என்ன? 16 kg. அப்போ
உங்களுக்கு லாஸ் ஆனது எவ்வளவு 4 kg லாஸ் ஆயிருக்கா சோ the answer is 4 kg so option A is the right answer okay இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம் okay so ratio method வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு ஸ்டார்டிங் எவ்வளவு குவாண்டிட்டி எவ்வளவு 400 ml சரி அப்போ 400 ml வந்து நம்மளோட சொல்யூஷனோட குவாண்டிட்டி ஓகே இப்போ 400 ml என்னலாம் இருந்துச்சு 400 ml ல வந்து ஆல்கஹால் plus water சரி ஆல்கஹால் வந்து இனிஷியலா எவ்வளவு பர்சன்டேஜ் 15% அப்போ 15% னா எவ்வளவு 15% னா 15/100 சோ 3/20 அப்போ 20ல 3 பார்ட் ஆல்கஹால் சரியா அப்போ 20ல 3 பார்ட் ஆல்கஹால்னா ரிமைனிங் 17 பார்ட் என்ன வந்திருக்கும் வாட்டர் வந்திருக்கும் கிளியரா ரிமைனிங் 17 பார்ட் என்னது வாட்டர் சரியா என்ன பண்ணணும் தெரிஞ்சா 15% தான் இனிஷியல் ஆல்கஹால் இருந்திருக்குது சோ அந்த பர்சன்டேஜ் எழுதிட்டு அதுல நான் ரேஷியோக்கு ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்ப டோட்டல் 20 பார்ட்ல 3 பார்ட் தான் என்னது ஆல்கஹால்னா ரிமைனிங் 17 பார்ட் என்னது வாட்டர் கிளியர் ஓகே இப்போ அடுத்து பாருங்க என்ன பண்றாங்க ஆல்கஹால் சம் ஆட் பண்றாங்களா சோ நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது ஆட் பண்றாங்க ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் எவ்வளவு 32% அப்ப 32% னா 32/100 சோ டிவைட் பண்ணீங்கன்னா 4 ஆல டிவைட் பண்ணலாம் என்ன 32 25 4 100 அப்ப என்னது 25 பார்ட்ல 8 பார்ட் தான் என்னது ஆல்கஹாலா சோ 8 பார்ட் ஆல்கஹால் அப்படினா வந்து ரிமைனிங் என்ன வரும் ரிமைனிங் 17 பார்ட் என்னவா இருக்கும் ரிமைனிங் 17 பார்ட் வந்து வாட்டரா இருக்கும் சோ திஸ் இஸ் கிளியரா சரி இந்த ரேஷியோ மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ண முச்சுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கணும் என்னன்னா எந்த இது ஆட் பண்றாங்களோ எந்த இது ஆட் பண்ணலையோ அந்த ரெண்டு விஷயம் தெளிவா தெரியணும் ஆட் பண்ணாத ஒரு கண்டென்ட் இருக்குல்ல இப்போ இந்த சம்ல வந்து வாட்டர் ஆட் பண்ணலையா அந்த கண்டென்ட்டோட ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் வந்து ஒரே சேமா இருக்கணும் சரியா அந்த ஒண்ணு மட்டும் நீங்க தெளிவா பாத்துக்கணும் இந்த சம்ல வந்து நமக்கு வாட்டர் ஆட் பண்ணலையா அப்போ பிஃபோர் ஆடிங் ஆல்கஹாலுக்கு முன்னாடி என்ன இருக்கு 17 பார்ட்டா இங்க என்ன இருக்கு 17 பார்ட் இருக்குது இந்த சம்ல டைரக்டா 17 பார்ட் இருந்ததுனால பிரச்சனை இல்ல சப்போஸ் இங்க 8 இருந்து இங்க 16 இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணணும் சோ ரெண்டுமே 16 வரது மாதிரி ஈக்குவல் பண்ணி தான் சம்முக்கு போகணும் சோ இந்த சம்ல வந்து இது வந்து சேமா தான் இருக்கு அதனால நமக்கு பிரச்சனை இல்ல நம்ம டைரக்டா சம்முக்கு போறோம் சரி இப்போ என்ன பண்ணலாம் ஆல்கஹால் வந்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்கான்னு கேட்டிருக்காங்களா சரி அப்ப ஆல்கஹால் எங்க இருந்து எங்க போயிருக்கு பாருங்க 3 ரேஷியோ இருந்த ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு 8க்கு போயிருக்கா அப்போ 3 பார்ட்ல இருந்த ஆல்கஹால் வந்து 8க்கு போயிருக்கு எவ்வளவு ஆட் பண்ணன்னு தெரியாது சரி இப்போ நமக்கு இதுதான் கேட்டிருக்காங்க என்ன தெரியும் பிளஸ் என்னது 3ல இருந்து 8க்கு போயிருந்தா பிளஸ் 5 பார்ட் இருக்கா இந்த 5 பார்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க சரி இந்த 5 பார்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாருங்க இனிஷியலா இருந்த குவாண்டிட்டி தெரியுமா 400 ml இனிஷியலா இருந்த பார்ட் எவ்வளவு 3 + 17 என்ன வரும் 20 பார்ட்டா சோ 3 + 17 மொத்தம் இருந்தது மொத்தம் ஸ்டார்டிங் 20 பார்ட் குவாண்டிட்டி 400 னா அப்ப ஒரு பார்ட் கண்டுபிடிச்சலாமா அப்ப ஒரு பார்ட் என்ன வரும் 1 part is equal to 400 divided by 20 வரும் 20 என்ன வரும் 400 ml by 20 yes அப்ப 0 0 அப்போ 2 4 0 அப்போ ஒரு பார்ட் என்னது அப்போ ஒரு பார்ட்ங்கிறது வந்து 20 ml நமக்கு எவ்வளவு தேவை நமக்கு 5 பார்ட் அப்ப 5 × 20 என்னது 100 ml வருதா புரிஞ்சா பேசிக் மெத்தட்ல 100 தான் வந்திருக்கும் இங்க 100 தான் வந்திருக்கும் பட் இங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் 3 8 இந்த மாதிரி சிம்பிளா இருக்கு அங்க வந்து 68 இந்த மாதிரி பெருசா போகும் என்னோட பெஸ்ட் என்னன்னா நீங்க இந்த மெத்தட்ல சால்வ் பண்றது நல்லது சோ அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் தி third sum so the quantity of water is needed to reduce 9 ml of saving solution containing 50% alcohol to a solution containing 30% alcohol என்னன்னா ஒரு சேவிங் சொல்யூஷன் இருக்கு ஒரு நம்மகிட்ட வந்து 9 ml இருக்கு சோ அந்த 9 ml ல வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்குதா 50% ஆல்கஹால் இருக்கான் சோ இந்த 50% ஆல்கஹாலை வந்து நீங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண பிறகு அந்த என்ன ஆகுது 30% ஆல்கஹாலா மாறுது அப்படின்னா நீங்க எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்கீங்க சிம்பிளா சொல்ல போனா நீங்க வாட்டர் ஆட் பண்றீங்க 50% ஆல்கஹால் வந்து என்ன ஆகுதுன்னா 30 மாறுது அப்போ அந்த வாட்டர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சரி ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளவு ml இருக்குது 9 ml சொல்யூஷன் ஓகேவா சோ 9 ml சொல்யூஷன் இருக்கு அந்த 9 ml என்னலாம் இருக்குது சோ 9 ml ல வந்து ஆல்கஹால் இருக்கா சோ ஆல்கஹால் வாட்டர் இருக்கு சரி ஸ்டார்டிங்ல ஆல்கஹால் எவ்வளவு இருந்திருக்குது 50% அப்ப 50% என்னது 1/2 அப்போ
2 பார்ட்ல ஒரு பார்ட் ஆல்கஹாலா, அப்போ மீதி ஒரு பார்ட் என்னது வாட்டர். சரியா? அப்போ ஒரு பார்ட் வாட்டரும் ஒரு பார்ட் ஆல்கஹால் இருந்திருக்கா. சரி, இப்போ என்ன ஆட் பண்றாங்கன்னா the water is needed. அப்போ என்ன பண்றாங்க, வாட்டர் வந்து some quantity of water ஆட் பண்ணியாச்சு. இது ஆட் பண்ணதுக்கு பிறகு ஆல்கஹால் என்னவாகுது 30க்கு மாறுது. அப்போ 30% ஆயிடுது. அப்போ 30னா 3/10. ஓகேவா? அப்போ 10ல 3 பார்ட். இப்போ 10ல 3 பார்ட் வந்து ஆல்கஹால்னா ரிமைனிங் 7 பார்ட் என்னவா இருக்கும்? ரிமைனிங் 7 பார்ட் என்னவா இருந்திருக்கும்? வாட்டரா இருந்திருக்குமா? இப்போ இந்த வாட்டர் குவான்டிட்டி கேக்குறாங்க. நான் என்ன சொல்லிருக்கேன் ஆல்ரெடி சொன்னா, எது ஆட் பண்ணாங்களோ அதை விட்டுருங்க. ஆட் பண்ணாதது வந்து ரேஷியோ ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கேனா? இங்க பாருங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கா. அப்ப இது நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிட்டு தான் சம்முக்கு சால்வ் பண்ண போறோம். அப்படியே வச்சு பண்ணீங்கன்னா தப்பு. அப்ப இங்க 3 இருக்கா, அப்ப இங்க 3 மாதிரி என்ன பண்ணலாம், இன்டு 3 போடணுமா? புரிஞ்சா? அப்போ இங்க இன்டு 3 போட்டா இங்க இன்டு 3 போடணும். அப்ப இங்க இன்டு 3 போட்டா என்ன வரும்? இப்ப இன்டு 3 போட்டீங்கன்னா அங்க 3 பார்ட்டா மாறிடுமா? புரிஞ்சா? இதே மாதிரி இங்க கொண்டு வரணும். அதனால நம்ம வந்து இன்டு 3 போட்டிருக்கோம். இங்க போட்டீங்கன்னா சேம் அங்கேயும் போடணும். சரி, இப்போ இனிஷியலா டோட்டல் பார்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? இனிஷியலா டோட்டல் பார்ட் எவ்வளவு? இது என்ன ஆகும்? 3 ஆகுமா? அப்ப 3 + 3 என்ன ஆகும்? 6. அப்ப இனிஷியலா வந்து 6 பார்ட் இருக்குது. இருக்கட்டும். சரி, நமக்கு என்ன கேட்டிருக்கான், எவ்வளவு வாட்டர் ஆர்டர். அப்போ வாட்டர் எங்க இருந்து எங்க வந்திருக்கு? வாட்டர் வந்து 3ல இருந்து 7க்கு போயிருக்கா. 3ல இருந்து 7க்கு போயிருக்கு. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ்? 4 பார்ட் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ 6 பார்ட் தான் 9 ml. அப்போ 1 பார்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ 6 பார்ட் தான் என்னது 9 ml. 1 பார்ட் என்ன வரும்? 1 part is equal to 9/6 வந்திருக்குமா? டிவைட் பண்ணீங்கன்னா 3/2 ml வந்துரும். சரியா? அப்போ 1 part 3/2 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 4 part தானே வேணும். அப்போ 3/2 into 4 போடணும். என்ன வரும்? 1 2s are 2, 2 2s are 2. அப்போ என்ன வரும்? 6 ml. அப்போ 6 ml of water வந்து ஆட் பண்ணா மட்டும் தான் என்ன ஆகுதுன்னா 50% ஆல்கஹால் சொல்யூஷன் வந்து 30% க்கு மாறுது. ஓகேவா? அப்ப ஆன்சர் இஸ் 6. சரி, ஓகே. சோ fourth sum பார்க்கலாம். சோ என்ன sum பார்க்கலாம்? Milk containing 5% of water. What quantity of pure milk should be added to 10 liter of milk to reduce this to 2%? என்ன சொல்லிருக்காங்க? ஒரு 10 லிட்டர் ஆஃப் மில்க் சொல்யூஷன் இருக்குது. அந்த மில்க் சொல்யூஷன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 5% ஆஃப் வாட்டர் இருந்திருக்குது. இப்போ என்ன பண்றாங்கன்னா சம் குவாண்டிட்டி ஆஃப் பியூர் மில்க் வந்து இதுல ஆட் பண்ண முச்சுல அந்த வாட்டர் குவாண்டிட்டி எங்க போயிடுது? 5ல இருந்து 2க்கு போயிட்டு அப்படின்னா வந்து எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் மில்க் அதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரி, லெட்ஸ் சால்வ் தி சம். ஃபர்ஸ்ட் என்ன 10 லிட்டர் ஆஃப் மில்கா ஸ்டார்டிங்ல எவ்வளவு 10 லிட்டர் இருந்திருக்குது. அப்ப 10 லிட்டர்னா என்னலாம் இருந்திருக்கும்? மில்க்கும் வாட்டர்மா. சோ மில்க் அண்ட் வாட்டர் இருந்திருக்குது. சரி, ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்திருக்குது? மில்க் கண்டெய்னிங் 5% ஆஃப் வாட்டர். அப்போ 5% ஆஃப் வாட்டரா? அப்ப என்ன வரும்? 5% எடுத்துக்கலாம். 5% வந்து 1/20. அப்ப என்ன அர்த்தம்? 20 பார்ட்ல ஒரு பார்ட் தான் வாட்டர். அப்போ ஒரு பார்ட் தான் என்னது வாட்டர். அப்படின்னா ரிமைனிங் 19 பார்ட் மில்கா இருக்குமா? ரிமைனிங் 19 பார்ட் மில்கா இருக்கும். இப்போ என்ன ஆட் பண்றாங்க? வாட் குவாண்டிட்டி ஆஃப் பியூர் மில்க் should be added. அப்போ மில்க் தான் ஆட் பண்றாங்க. தெரியாது, எக்ஸ் குவாண்டிட்டி வச்சுக்கலாம். சரி, ஆட் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுது? இந்த வாட்டர் லெவல் என்ன ஆகுதுன்னா 2% ஆகுது. அப்ப 2% என்ன ஆகுது? 2/100. அப்போ 1/50. அப்போ 50ல ஒரு பார்ட் தான் என்னது வாட்டர். அப்ப 50ல ஒரு பார்ட் வாட்டர்னா ரிமைனிங் 49 பார்ட் என்னது வரும்? ரிமைனிங் 49 பார்ட் என்னது? மில்க். சரி, இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட் நோட் பண்ண சொன்னா இதுல எது ஆட் பண்ணல? வாட்டர் ஆட் பண்ணல. அப்போ வாட்டரோட ரேஷியோ சேமா இருக்குன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி என்ன சேமா தான் இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் சம்ல வந்து சேமா இருக்காது. அதனால நம்ம வந்து மல்டிப்ளைஸ் பண்ணி சேம் கொண்டு வந்தோம். இங்க ஆட் பண்ணது வாட்டர் தான். சோ வாட்டர் வந்து ரேஷியோ வந்து சேமா இருக்கு. சோ டோன்ட் வரி, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளோட என்ன பண்ணலாம்னா இனிஷியலா எவ்வளவு பார்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? இனிஷியலா என்ன பார்ட் இருக்கு? 19 20 பார்ட் இருக்குதா? இனிஷியலா வந்து 20 பார்ட் இருக்குது. நமக்கு இனிஷியலா இருந்த அமௌண்ட் கொடுத்துட்டான், லிட்டர் கொடுத்துட்டான். அப்போ ஒரு பார்ட் கண்டுபிடிச்சலாமா? அப்போ ஒரு பார்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு பார்ட்ங்கிறது 10/20. அப்ப என்ன வரும்? 10/20 0.5. அப்போ 0.5 லிட்டர் தான் என்னது ஒரு பார்ட். சரி, நமக்கு தேவையானது வந்து எவ்வளவு மில்க். அப்ப மில்க் எங்க இருந்து எங்க போயிருக்குது? 19ல இருந்து 49 பேருக்கு. 19ல இருந்து 49 பேருக்குன்னா நமக்கு என்னது? 19 49 30 பார்ட்டா? சோ பிளஸ் 30 பார்ட் ஆட் ஆயிருக்கா? அப்ப பிளஸ் 30னா என்ன அர்த்தம்? பிளஸ் 30. அப்போ நமக்கு தேவையான என்னது குவாண்டிட்டி எவ்வளவு வரும்?
30 இன்ட்டு 0.5 போட்டா என்ன வரும்? பாதி தானே, 30ல பாதி தானே, அப்போ 15 லிட்டர். அப்போ 15 லிட்டர் தான் இதோட 15 லிட்டர் ஆஃப் மில்க் ஆட் பண்ணது ஒண்ணுதான். அதோட பர்சன்டேஜ் என்னது 5% இருந்து வாட்டர் வந்து 2% போயிருக்கு. என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எது ஆட் பண்ணலையோ அந்த ஆட் பண்ணாதது வந்து நீங்க வந்து சேமா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். சேமா இல்ல அப்படின்னா வந்து அது ரெண்டையும் சேம் ஆக்கிக்கணும். சோ ஒருவேளை சப்போஸ் இங்க இதை சேம் பண்றதுக்கு இங்க நீங்க பெருக்குனீங்கன்னா இதே மறுபடியும் இங்கே பெருக்கி போடணும். அவ்வளவுதான். அந்த ஒரு பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். சோ லெட்ஸ் மூவ் ஆன் தி 5th sum. ஓகே, சோ லாஸ்ட் சம் பார்க்கலாம். 2 years sugar solution of 3 liter containing 40% of sugar. 1 liter of water is added. The percentage of sugar in the new solution. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டான சம். சோ எப்படி அப்ரோச் பண்ணனும் பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்திருக்கான்? 3 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்திருக்கான். அப்ப நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம்? 3 லிட்டர் எழுதியாச்சு. ஓகே, என்ன கொடுத்திருக்கான்? 3 லிட்டர்ல ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்குது? 40% ஆஃப் சுகர். அப்ப 40% ஆஃப் சுகர் இருக்கு. அப்ப என்னலாம் இருக்கும்? சுகர் அண்ட் வாட்டர். சரி, 40% என்னது? 40% 2/5 வரும். சரியா? அப்ப 2/5 னா 5ல 2 பார்ட் தான் என்னது? சுகரா. அப்போ 2 is to remaining 3 part என்னது? வாட்டர். சரியா? ஓகே, அடுத்து என்ன? 1 liter of water is added. தெளிவா என்ன கொடுத்திருக்காங்கன்னா குவாண்டிட்டியே கொடுத்துட்டான். பிளஸ் 1 liter of water is added னு கொடுத்துட்டானா? சரி, இப்போ என்ன கேக்குறான்? The percentage of sugar in the new solution. அப்போ நியூ சொல்யூஷன் 1 லிட்டர் போட்டு நியூ சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்ல, அந்த நியூ சொல்யூஷன்ல சுகர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்கான். சரி, இப்போ நமக்கு பாருங்க ஆல்ரெடி நம்மகிட்ட 3 லிட்டர் சொல்யூஷன் இருந்துச்சா? இப்போ 1 லிட்டர் நீங்க என்ன ஊத்திட்டீங்களா? அப்ப டோட்டல் என்ன வந்திருக்கு? இப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? டோட்டல் வந்து 4 லிட்டரா மாறி இருக்கும். புரிஞ்சா? 3 லிட்டர் இருந்துச்சு, 1 லிட்டர் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் என்ன ஆயிட்டு? சொல்யூஷன் வந்து 4 லிட்டர் ஆயிட்டு. இது இருக்கட்டும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்கேன்? சுகர் தானே கேட்டிருக்கேன் நியூ சொல்யூஷன்ல. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 + 3 என்னாச்சு? 5 பார்ட் ஆச்சா? அப்ப 5 பார்ட் இருக்குது, இனிஷியல் தெரியும். அப்போ ஒரு பார்ட் என்னது வரும்? ஒரு பார்ட் அப்படிங்கிறது வந்து 3/5. சரியா? 3/5. சரி, இப்போ 3/5 னா இந்த சுகர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப சுகர் எவ்வளவு வரும்? அப்ப சுகர் கண்டுபிடிக்கணும்னா 2 × 3/5. அப்ப சுகருக்கு என்ன வரும்? சுகர் வந்து இனிஷியலா இருந்த அமௌண்ட். சுகர் = 2 × 3/5 லிட்டர். 2/3/5 லிட்டர் வச்சு. சரி, இப்போ இண்டிவிஜுவலா தெரிஞ்சாச்சு, டோட்டல் தெரிஞ்சாச்சு. அப்ப ஃபிராக்ஷன் என்ன பண்ண வரும்? இண்டிவிஜுவல் டிவைட் பை டோட்டல் தான் ஃபிராக்ஷன். இப்ப இண்டிவிஜுவலா எவ்வளவு இருக்குது சுகர் வந்து? 2 × 3/5 × 4 × 100 போட்டா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்போ 5 போட்டீங்கன்னா என்ன வரும்? 25 5 அப்போ 2 10 30%. சரியா? நான் இங்க இருந்து மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ங்கிறது இனிஷியலா இருந்த சொல்யூஷனோட குவாண்டிட்டி. 3 பார்ட் எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்னது? சுகர் இருக்கு, வாட்டர் இருக்கு, எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் எவ்வளவு இருக்குது? 40% ஆஃப் சுகரா? அப்ப 40%னா ஃபிராக்ஷன் வந்து 2/5. அப்ப 5ல 2 பார்ட் சுகர்னா ரிமைனிங்ல 3 பார்ட் என்னது? எழுதியாச்சு. அப்ப டோட்டலா கூட்ட 5 பார்ட் ஆச்சு வச்சுக்கோங்க. இப்ப தெளிவா அவனே சொல்லிட்டான்னா 1 liter of water is added. 1 liter of water ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 3 லிட்டரா இந்த சொல்யூஷனோட குவாண்டிட்டி என்ன ஆகும்? 4 லிட்டர் ஆயிருமா? 1 லிட்டர் ஆட் பண்றீங்களா? அப்ப டோட்டல் இப்போ 3 இல்ல 4 ஆக்கியாச்சு. ஓகே, 4 ஆக்கியாச்சு. இப்போ நமக்கு என்னது? இனிஷியலா இருந்த டோட்டல் பார்ட் தெரியும், இனிஷியலா இருந்த குவாண்டிட்டி தெரியும். அப்ப அதுல இருந்து எப்பவுமே ஒரு பார்ட் கண்டுபிடிப்போம். அப்ப ஒரு பார்ட் கண்டுபிடிச்சா என்ன வருது? 3/5. ஒரு பார்ட் 3/5 னா இது கூட பெருக்கினா என்ன வரும்? டோட்டலா இனிஷியலா இருந்த சுகரோட குவாண்டிட்டி கிடைச்சிடும். அப்ப என்னது வருது? 3/5 × 2 போட்டீங்கன்னா இனிஷியலா இவ்வளவு இது லிட்டர் இருந்துன்னு கிடைச்சிட்டு. அப்ப நமக்கு என்ன தெரியும்? என்ன கேட்டிருக்காங்க? நியூ சொல்யூஷன்ல வந்து எவ்வளவு சுகர்? அப்ப நியூ சொல்யூஷன்னா பேஸ் என்ன இருக்கணும்? பேஸ் வந்து 4 லிட்டரா இருக்கணும். மேல வந்து இண்டிவிஜுவலா இருக்கணும். அப்ப இண்டிவிஜுவலோட நமக்கு குவாண்டிட்டி தெரியுமா? ஸ்டார்டிங்ல இருந்தது இதா இருக்கு. 2 × 3/5 போட்டுட்டு குவாண்டிட்டி வந்து 4 போடணும். ஏன் 4னா 3 போட கூடாது, 4 போடணும். ஏன்னா 1 லிட்டர் ஆட் பண்ண பிறகு நியூ சொல்யூஷன் ஆயிடுதுல. அவன் கேட்டிருக்கிறது வந்து நியூ சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே 4 போடுறீங்க. இப்ப டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 30%. அப்போ புதுசா இருக்க சொல்யூஷன்ல என்னது? 30% கிடைச்சிருக்குது. சோ அதுக்கு ஆன்சர் இஸ் வந்து 30%. சரி, ஓகே. இந்த 5 டிஃபரண்ட் சம் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. வேற வேற புக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். என்னன்னா இந்த ரேஷியோ மெத்தட்ல வந்து நீங்க சால்வ் பண்ண கொஞ்சம் ஸ்பீடா கத்துக்கோங்க. ஒரே ஒரு நோட் பண்ணி பண்ணுங்க. என்னன்னா ஆட் பண்ணாதது வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க
தெளிவா இருந்தீங்கன்னா இந்த டைப்ல கேட்கிற எல்லா சமயங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட வந்து பர்சன்டேஜோட 8 டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ 8 டாபிக் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னொரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டாபிக்ல ஓபன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.